ஆழ்வார்கள் தரிசனம் பகுதி 64. செல்வப்பிள்ளை நீ வாராய். திருநாராயணபுரத்திலே திருநாராயணன் மூலவரை எம்பெருமானார் பிரதிஷ்டை செய்த விஷயத்தை பற்றி நாம் சிறிது அறிந்து கொண்டோம். அங்கே எழுந்தருளியிருக்கின்ற உற்சவர் அவருடைய வரலாறு மிகவும் விசேஷமானது. அந்த எம்பெருமானுக்கு ராமப்பிரியன் என்கின்றது திருநாமம். அவருக்கு அந்த ராமப்பிரியன் என்கிற திருநாமம் ஏற்பட்டதற்கு என்ன காரணம் என்பதை அந்த ஊரினுடைய ஸ்தல புராணம் தெரிவிக்கின்றது. அதாவது ராமபிரான் இந்த அயோத்தி சாம்ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு வந்தான். அவன் ராவணவதத்தை செய்துவிட்டு அயோத்தி திரும்பியவுடன் விபீஷணனுக்கு பரிசிலாக தான் தினந்தோறும் ஆராதித்து வந்த அந்த பெரிய பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதனையே அவனுக்கு பரிசாக கொடுத்து விட்டான். அந்த விபீஷணன் ரங்கநாதனை எடுத்துச் செல்லுகிற வழியிலே தான் அவர் திருவரங்கத்திலேயே தங்கிவிட்டார் என்கிறது அது ஒரு தனி வரலாறு. அதற்கு பிறகு தனக்கு திருவாராதனம் செய்வதற்கு வேறு எம்பெருமான் இல்லையே என்று பிரம்மாவினிடத்திலே ராமபிரான் பிரார்த்தித்து கொண்டதாகவும், அப்பொழுது பிரம்மா அவனுக்கு இந்த செல்வப்பிள்ளை இப்பொழுது நாம் உற்சவராக சேவிக்கின்றோமே திருநாராயணபுரத்திலே, அந்த செல்வப்பிள்ளை உற்சவரை அவன் அந்த பிரம்மாவானவன் ராமபிரானுக்கு கொடுத்ததாகவும், அந்த ராமபிரான் அந்த செல்வப்பிள்ளையை வெகு நாள்கள் ஆராதித்து கொண்டு வந்ததாக, அப்படியே பரம்பரையாக வந்த அந்த பெருமாள் வழி வழியாக வந்து அந்த திருக்குமாரனான அவனுடைய ஒரு பெண்ணானவள் சந்திரகுலத்திலே வாழ்க்கப்பட்ட பொழுது அவளுக்கு ஸ்திரீதனமாக, அதாவது அவளுக்கு பரிசிலாக இந்த பெருமாளையே கொடுத்தார்களாம். அப்படியே சந்திரகுலத்திலே வந்து ஆய்ப்பாடியிலே கண்ணனும் பலராமனுமாக இருக்கிற காலத்திலே அது அவர்களுடைய திருமாளிகையிலே ஆராதிக்கப்பட்டு வந்ததாம். கண்ணபிரான் திக்விஜய யாத்திரைகளெல்லாம் செய்து கொண்டு தீர்த்த யாத்திரைகளெல்லாம் செய்து கொண்டு திருநாராயணபுரத்திற்கு வந்திருக்கிறார். அப்பொழுது திருநாராயணன் மூலவர் மட்டும் அங்கே சந்நிதியிலே எழுந்தருளிருப்பதை கண்ணபிரான் சேவித்தாராம். சேவித்த பிற்பாடு பார்த்தால் தாம் தம்முடைய திருமாளிகையிலே ஆராதிக்கின்ற விக்கிரகமும் இங்கே எழுந்தருளிருக்கின்ற அந்த திருநாராயணன் விக்கிரகமும் ஒன்று போலவே இருக்கிறதே, இது என்ன ஆச்சரியம் என்று ஊருக்கு வந்து தம்முடைய தமையனான அந்த பலராமனிடத்திலே தெரிவித்தாராம். உடனே கண்ணபிரான் என்ன செய்தான், அந்த பெருமாளை இங்கேயே நாம் பிரதிஷ்டை செய்து விடுவோம் என்று அப்படி அந்த உற்சவரை அங்கேயே பிரதிஷ்டை செய்து விட்டாராம். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள். பன்னிசை முழங்கியே பரமனை அடைந்திட்ட பாங்கினை காண வாருங்கள். பக்தி பன்னிசை முழங்கியே பரமனை அடைந்திட்ட பாங்கினை காண வாருங்கள். ஆழ்வார்கள் அடியினை நாடி வாருங்கள், நம்மாழ்வார் அடியினை நாடி வாருங்கள். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள்.